சென்னை நீலாங்கரையில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு பூங்கா நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில். செந்தில், அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் என்னென்ன விவரங்கள் இருக்கிறது? கூடுதல் விவரம். சென்னை நீலாங்கரையில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு பூங்காவில் நேற்று ராட்டினத்தில் பழுது ஏற்பட்டு 36 பேர் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்தரத்தில் தூங்கிய சம்பவம் தொடர்பாக அந்த பூங்கா நிர்வாகத்துக்கு விளக்கம் கேட்டு நீலாங்கரை காவல்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. உரிய விளக்கம் அளிக்குமாறு காவல்துறை சார்பில் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிறகு அடுத்த கட்டமாக வழக்கு பதிவு செய்வது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு பூங்காவில் நேற்று இரவு அந்த ராட்டினத்தில் விளையாடிய பொதுமக்கள் 36 பேர் கிட்டத்தட்ட ராட்டினத்தில் பழுது ஏற்பட்டதன் காரணமாக 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தனர். தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேலாக போராடி 36 பேரையும் பத்திரமாக மீட்டு அவர்களுக்கு மருத்துவ குழுவினர் உதவியுடன் முதலுதவி சிகிச்சையும் அளித்தனர். இந்த நிலையில் பூங்கா நிர்வாகம், அதாவது இந்த பூங்கா நிர்வாகம் ராட்டினத்தை பராமரிப்பதில் மெத்தனமாக செயல்பட்டுவதாக ஒரு குற்றச்சாட்டும் நிலவுகிறது. இது தொடர்பாக தற்போது நீலாங்கரை காவல்துறை சார்பில் விளக்கம் கேட்டு, அதாவது இந்த பூங்கா நிர்வாகம் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதன் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்வது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்.